ஹே காய்ஸ், நான் உங்கள் முகில். நான் வந்து ஒரு நியூ ஆர்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த இயர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வந்து இந்த வீடியோஸில் இந்த யூடியூப் சேனலில் நான் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட்ஸாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வீடியோவாக போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்துக்கலாம். சரி, நம்ம வந்து என்ன ஜிஎஸ்எம் பேப்பர் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் வந்து நான் என்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன டார்க் பென்சில், மீடியம், ஹார்டு, ஸோ என்னென்ன பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் நான் வந்து என்ன எரேசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். என்ன நான் பென்சில்ஸ் இருக்குதும், பேப்பர்ஸ் இருக்கும், பென்சில், அப்புறம் ஜிஎஸ்எம் பேப்பர், திருப்பி வந்து என்ன எரேசர், திருப்பி நம்ம வந்து எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். இதை மாதிரி வீடியோஸ் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வீடியோவில் நான் வந்து போடலான்னு வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ், பிடிக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து அந்த புக் பார்க்கலாம். என்ன புக்கில் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம், என்ன பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக் தான் இப்போ நான் வந்து ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு அல்ட்ரா ஆர்டிஸ்ட் ட்ராயிங் புக். ஓகேவா, அல்ட்ரா ஆர்டிஸ்ட் ட்ராயிங் புக். ஸோ வந்து இது வந்து ஒரு A4 ஷீட் பேப்பர். ஓகேவா, A4 ஷீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது வந்து 200 GSM பேப்பர். இந்த இருக்கா 200 GSM பேப்பர் அண்ட் வந்து இது A4 ஷீட்டு. இதில் வந்து 25 ஷீட்ஸ் இருக்குது. 25 ஷீட்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த தின் பேஜஸாக இருக்கும். நீங்களே பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற இந்த A4 ஷீட், 200 GSM அண்ட் 25 ஷீட்ஸ் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு புக். இந்த புக் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ இதோட திக்னஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். 200 GSM இதுக்கு வந்து இவ்வளோதான் இந்த திக்னஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்களா? ஆனால் அது வந்து சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த வுட்லெஸ் கிராஃபைட் பென்சில். இதெல்லாம் வந்து எப்படின்னா HP, 2HP இந்த இருக்குல்ல, HP, 2HP, 4HP, 6HP, 8HP அண்ட் EE இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ இது ஃபுல்லாமே வந்து கிராஃபைட்டால் நம்மளுக்கு வந்து செஞ்சது தான். ஸோ இதுலேயே வந்து இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு HP பென்சில். ஓகேவங்களா, இது வந்து ஒரு HP பென்சில் அண்ட் வுட்லெஸ் கிராஃபைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு EE. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் டார்க்கானது. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே வந்து கிராஃபைட் தான். ஸோ ஓகே, இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிராஃபைட் மட்டும் யூஸ் பண்ணச்சால இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, ஸோ இந்த பென்சில்ஸ் தான் அடுத்து நான் வாங்கினேன். இது வந்து ஃபேபர் கேஸ்டல். இது வந்து ஃபேபர் கேஸ்டல். இது வந்து 3B பென்சில். இது வந்து இந்த 5 பென்சில்ஸ் தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தென் வந்து இந்த பென்சில், இது வந்து ஒரு சார்கோல் பென்சில். இது வந்து நம்ம கிராஃபைட் பார்த்தோமா, இது வந்து ஃபுல்லாமே கிராஃபைட். ஸோ இது வந்து சார்கோல்லே வந்து நம்ம 3 இது மட்டும் போதும். சார்கோலில் நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்டு, மீடியமு, சாஃப்ட்டு. ஓகேங்களா, இது வந்து நம்ம லைட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து சாஃப்ட் வந்து போதும். மீடியமாக இருக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்டாக இருக்கிறதுக்கு நம்ம டார்க்காக நம்ம வந்து நம்ம ஹேர்ஸ்லாம் நம்ம வரைய சொல்ல டார்க்காக நம்ம சில இது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஹார்ட் பென்சில். இது வந்து நம்மளுக்கு வந்து கிராஃபைட் பென்சில். இதுவும் நம்மளுக்கு வந்து இது வந்து சார்கோல் பென்சில். இந்த சார்கோல் பென்சில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார்கோல் தான் நம்ம வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தென் இதுவும் வந்து சார்கோல் தான். இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து கிராஃபைட் பென்சில். ஸோ தென் வந்து என்னதுன்னா அப்படின்னா வந்து ஒயிட் சார்கோல். இந்த ஒயிட் சார்கோல் பென்சில் வந்து நம்ம சார்கோல் பென்சிலில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பென்சிலை வந்து எரேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மீடியமாக தான் நம்ம வாங்கினோம். ஒரு 3 பென்சில்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சார்கோல் வாங்கினேன். திருப்பி தென் வந்து இந்த ஒயிட் பென் மாதிரி. இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ வந்து இது வந்து சார்கோலில் மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம தென் எரேசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸோட ஒரு எரேசர்.
இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு டாக்ஸ் நம்ம வந்து டஸ்ட் ஃப்ரீ எரேசர். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்ல வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனபிள் எரேசர் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது ஆர்ட் எரேசர். பட் ஆனால் நீங்கள் வந்து அமேசானில் நம்மளுக்கு வந்து ஒரு க்ளீனபிள் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரேசர் இருக்குது. அந்த எரேசர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா இதுவும் நல்லா அழிக்கும். ஆனால் இதை விட வந்து அது ரப்பர்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு பிளாக் பென் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம சும்மா ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு இதில் வந்து ஒரு டிராயிங்கில் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் ஏதாவது வந்து கொடுப்போம், நம்ம ரைட்டிங் எழுதுவோம். இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு நம்ம என்ன தேவையா அவங்க வந்து சில இது மாதிரி க்ளூ மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி எங்களுக்கு எழுதி கொடுங்க, இந்த மாதிரி என்னோட ஃபியான்சி, இந்த மாதிரி என்னோட லவ்வருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம், அந்த மாதிரி நாங்கள் சொன்ன சொல்ல இந்த மாதிரி நம்ம வந்து பிளாக் பென் வச்சு நம்ம அதை ட்ரா பண்ணோம். இல்லை நான் வந்து கலர் பென்சில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த நான் வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து அடுத்து நான் உங்களுக்கு இதோட சின்ன அட்டாச் பண்ணுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இது நம்ம வந்து இது வந்து ஒரு நீனபிள் எரேசர் மாதிரி. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து பெண்டிங் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், அதனால் வந்து நம்ம பெண்டராக இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு பட்ஸ் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பட்ஸு அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். சரி, இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவாகாது. இப்போ நம்ம பென்சில்ஸோட ஷேட்ஸ் பார்த்துடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பென்சில் எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து 4B பென்சில். ஓகேவா, 4B பென்சில் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 4B பென்சில். சரி, ஓகே. தென் இது வந்து நம்மளுக்கு வந்து 3B பென்சில். வேரியேஷன்ஸ் தெரியுதா? இது வந்து 3B 4B 5B. இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, மற்றலாத விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நெக்ஸ்ட் பென்சில் பார்ப்போம். இது வந்து ஃபேபர் கேஸ்டில் நம்மளுக்கு வந்து 6B எடுத்திருக்கோம். டிஃபரன்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நான் நினைக்கிறேன். தென் வந்து இப்போ வந்து நீடபிள் எரேசர் வச்சு நம்ம ரப் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது வந்து முக்கியமான தேவை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து நார்மல் எரேசர் நம்ம வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நீடபிள் எரேசர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரப் பண்ணுறதுக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த எரேசர் வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்ட்டில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் வந்து நம்ம டார்க்காக நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் லைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த எரேசர் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வுட்லெஸ் கிராஃபைட்டோட HP பென்சில். ஓகேங்களா, HP வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லைட் டார்க்காக இருக்கும். பார்த்துருவோம் இது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு. இது வந்து ஹெச்பிக்குள்ளது. தென் நெக்ஸ்ட் உள்ளதை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து தெரியுதுங்களா 2D எப்பவுமே வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். நான் கடைசியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தென் உங்களுக்கு வந்து தெரியும். தென் வந்து இது வந்து 4B பென்சில். 4B இது வந்து கிராஃபைட்டுக்கும் சார்கோலுக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. கிராஃபைட்டுக்கும் சார்கோலுக்கும் இதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதில் இப்போ நம்ம வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் தெரியும். நல்லா டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு வந்து சார்கோல் எப்போவுமே நம்ம அந்த சார்கோல் பவுடர் நம்ம அந்த இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நீடபிள் எரேசரால் நம்ம வந்து ரப் பண்ணியிருக்கோம். என் கையிலே தெரியுதா பார்த்தீங்களா எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து சார்கோல் பவுடர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. That's all guys. என்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் என்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து போக போக நம்ம வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எவ்வளோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
முகில் ஆர்ட் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து போக போக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Until then, bye. Take care.